விளம்பரம் கொடுத்திருக்காங்க. விளம்பரம் கொடுத்து மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து இன்னைக்கு வந்து தன்னோட ஜனநாயக கடமை ஆட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டுன்னு சொல்லும்போது ஒரு ஒரு பேருந்து கூட வந்து வசதியை வந்து செஞ்சு கொடுக்க முடியாதுக்கு என்ன ரீசன்னா, காப்பந்து முதலமைச்சராக கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர்கள். அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதிகமா வந்து வாக்கு சதவீதம் பண்ணா வந்து திமுக தோத்துருங்கிற ஒரு பயத்துல இவங்க வந்து இந்த மாதிரி இந்த அதிகாரிகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இன்டென்ஷனாவே வந்து எந்த விதமான பேருந்தையுமே வந்து செயல்பட விடாம நாங்க நிறைய தனியார் முதலாளிகிட்ட பேசணும். அவங்களே சொல்றாங்க, இல்ல சார் இதெல்லாம் பொங்கல் தீபாவளிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் ஆகும். நேத்துலாம் வந்து அப்படியே வந்து பஸ்ஸை வந்து முடக்கிட்டாங்க. பஸ் வரதே வந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. குடும்பமா கொத்தா மக்கள் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம் போட்ட உடனே பஸ்ஸுக்காக வந்து நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இரவு முழுவதும் நின்றுட்டே இருக்கிறாங்க. சோ இதை வந்து நான் கடுமையா கண்டிக்கிறோம். இந்த 3 அதிகாரிகள் மேல உடனடியா துறை ரீதியான விசாரணையை கொடுக்கணும். எலெக்ஷன் கமிஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடத்தோட பேச்ச கூட கேட்காம எதுக்கு வந்து இவங்க செயல்படாம முடங்குனாங்க. இதை வந்து தமிழக மக்களுக்கு இந்த 3 அதிகாரிகள் சொல்லி ஆகணும், இமீடியட்டா சொல்லி ஆகணும். இது நாங்க அரசியலா பேசல. நீங்களே பாத்திருப்பீங்க எத்தனை லட்சம் பேர் வந்து கோயம்புத்தூர்லயும் சரி சென்னையிலும் சரி எல்லா நகரங்களும் சொல்லி வச்ச மாதிரியே எல்லா தலைமை மாவட்டங்களையும் மதுரையிலிருந்து எல்லா இடத்துலயும் மதுரையிலிருந்து தூத்துக்குடி போக முடியல, கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்துல ஈரோடு போக முடியல. சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்துலயுமே டிரான்ஸ்போர்ட் வந்து முடங்கி இருக்கு. நேத்து நைட்ல இருந்து பெண்களுக்கு வந்து ஒரு கழிவறை கூட போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு டஃபான சிச்சுவேஷன் 12 மணி நேரம் தமிழ்நாடு பேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு இந்த 3 அதிகாரிகளும் காரணம். சென்னையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஒட்டுமொத்த பிரின்சிபல் செக்ரட்டரியும் இதுக்கு காரணம். இதுக்கு பழைய காப்பந்து முதலமைச்சருக்கு மு.க. ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் மு.க. ஸ்டாலினுடைய உத்தரவுல இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அதிகமான வந்து மக்கள் வந்து ஓட்டு அளிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இன்னைக்கு பயத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கு. இதனாலதான் இன்னைக்கு மக்களை வந்து இன்னைக்கு தெருவுலையும் பேருந்து நிலையத்திலும் வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த 3 ஐஏஎஸ் அதிகாரிகளையும் உடனடியாக இடைநீக்கம் செய்யணும், சஸ்பெண்ட் செய்யணும். அவங்கள கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை வந்து ரோட்ல நிக்க வச்சு பெண்களை வந்து பஸ் கூட இல்லாம இந்த 3 அதிகாரிகள் நேர்மையற்ற தன்மை முறையில் செயல்பட்டதுனால அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி துறை ரீதியான என்கொயரி கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் காலையில சில பேர் ஏறி இப்பதான் வந்து பஸ் ஏறி போயிருக்காங்க. அவங்கள போய் சேர்றதுக்கே வந்து ஈவினிங் வந்து 5 மணி ஆகும் அல்ல 6 மணி ஆகும். இன்னும் 2 மணி நேரம் 6ல இருந்து 8 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நாங்க கேட்டிருக்கோம். அது எங்களோட தலைவர் நேற்று வந்து டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வந்து தன்னுடைய மனுவை கொடுத்திருக்காரு. இங்கேயும் நாங்க மனு கொடுத்திருக்கோம். மேடம் வந்து டெல்லியில பேசிட்டு பரிசீலனை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் வந்து இங்க இருந்து யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல போலியோ அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கான ஜனநாயக கடமை அவங்களுக்கான வாக்குரிமையும் நிலைநாட்டணும்னு சொல்லியிருக்கோம். முழுக்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரிகளை வச்சு இன்றைக்கும் காம்பந்து முதல்வராக இருந்துகிட்டு இதை வந்து மக்கள் வந்து ஓட்டு போட தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாரு. இதனாலதான் இந்த 3 அதிகாரிகளும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மேடம் பேச கூட அவங்க கேட்கல. துறை ரீதியான விசாரணை கேட்டிருக்கோம். நம்பர் 1 6 to 8 2 மணி நேரம் கூடுதல் பர்மிஷன் வேணும்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு 3 to 6ங்கிறது ரொம்ப டஃபான டைம் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா வந்து இப்பயே வெள்ளிவாகத்துல 7 கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நாங்க சேலஞ்ச் பண்ணி அந்த 7யுமே இப்ப மாத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ஊர்ல இல்லையோ அவங்களெல்லாம் வந்து வேற ஆள் அனுப்பிச்சு உடனே வந்து கள்ள ஓட்டு போறதுக்கான எல்லா வேலையும் திமுக ஆரம்பிச்சுட்டாங்க. காவல்துறையில வந்து சில பேர் வந்து பயாசா இருக்காங்க, சில பேர் நேர்மையா இருக்காங்க. உடனடியா ஆர்ஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த காவல்துறை இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து அந்த இடத்துல ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். 3 to 6 கள்ள ஓட்டு நடக்காம அமைதியான முறையில யாரு வந்து ஓட்டளிக்கக்கூடிய உரிமை இருக்கோ அவங்க மட்டும்தான் ஓட்டு போடணுங்கிறதும் பதிவு பண்ணிருக்கோம். இமீடியட்டா வந்து ஆர்ஓக்கு வந்து நாங்க வந்து சர்க்குலர் கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் நாங்க பதிவு பண்ணிருக்கோம்.